ஹாய்! ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த லோக்கல்ல இந்த கூலி வேலைக்கெல்லாம் போறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களலாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஜிம்மில வந்து இந்த ஒரு ஷாட் ரூ. 400 ஒரு ஷாட் ரூ. 500 இந்த மெடிசின்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, பயங்கரமா சைஸ் பிடிப்பேன், அப்படி பிடிப்பேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் பசங்கள ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் இந்த சிட்டிலலாம் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி கிராம சைட்லலாம் ஜிம் வச்சுக்கும்போது அங்கே யாருனா ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு ஷாட், அதாவது ரூ. 500 இந்த மாதிரி போகிறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பாடி பில்டரும் ஆக போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு பாடி பில்டிங் பண்ணணும், அந்த மாதிரி உடம்பு வேணும் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஆள்கிட்ட போய் நீங்கள் வந்து கற்றுக்குங்க. சும்மா இந்த வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை போய் அவனுக்கு 1000 500ன்னு கொடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும், சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா? அந்த வாரம் ஒரு ஷாட் போடுறது, வாரத்தில் 2 நாள் மெடிசன் போடுறது, அந்த ரூ. 1000 ஒரு மெடிசன் வந்து ரூ. 500 விற்கிறது. அது என்ன மெடிசனும் எனக்கு தெரியாது. அந்த பையன் என்கிட்ட சொன்னான், என்ன மெடிசன் எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஒரு ஷாட் வந்து ரூ. 700 600 கொடுப்பாரு. இந்த மெடிசன் ஏதோ பேர் சொல்லுவார், அது எனக்கு தெரியல. மெடிசன் பேர் கூட தெரியல, ஆனால் அவனுக்கு வந்து உடம்பு பாடி பில்டர் ஆகணும்னு ஆசை. இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். அது வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பாடி பில்டர்கிட்ட போய் கற்றுக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரூ. 400 500 விற்கிறவங்ககிட்டலாம் போய் உங்கள் உடம்பை கொடுத்து நாசம் பண்ணி காலி ஆகிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி செத்து போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆள்கிட்ட போகாதீங்க. மறக்காமல் இந்த மாதிரி யாருன்னா இந்த ஒரு ஷாட் 2 ஷாட் 500 1000 சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்குங்க. தெரியாமல் இந்த மாதிரி வெகுளித்தனமாக இருக்காதீங்க. பாய்.